ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி திதி மதியம் 2:21 வரை, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சரியானதாக இல்லை. மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்று முருகப்பெருமானை வழிபட இன்று அனைத்து காரியங்களும் நலமாகும். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாம் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். அதனால் இன்று உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். குருவின் பார்வையும் உள்ளதால் நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு தடங்கலின்றி நடக்கும். எதிர்பாராத முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்திற்கு உண்டாகும். திடீர் தனவரவும் வந்து சேரும். அதிர்ஷ்டங்களும் நிறைந்த நாளாக இருக்கும். ஆலய திருப்பணிகளுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை சற்று அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களிடம் சற்று கலகங்கள் செய்யாமல் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். தாயாருக்காக உங்களுக்கு சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு அன்பர்களின் தொடர்பால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவுடன் உள்ளார். அதனால் உங்களுக்கு தாயார் வழி சற்று சிரமங்கள் உண்டாகும். மருத்துவ உதவி தேவைப்படலாம். தாயாரின் சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் கலகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு சுமூகமான பலனை அளிக்கும். சொத்து தர்க்கங்களும் தீர்ந்துவிடும். எதிர்பாராத தன உதவி உங்களை வந்து சேரும். பெண்கள் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், சொத்து இது போன்ற நற்செய்திகள் வந்து சேரும். உறவினர்களிடையே சற்றே பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். நீண்ட தூர பயணத்தால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். திடீர் உறவுகளால் உங்களுக்கு சற்றே சிரமங்களும் உண்டாகும். பணச்செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு மாற்றம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் குறையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். முருகனை வழிபடுவது இன்று உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுக்கு தரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் உள்ளார். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விதமாக நற்செய்திகள் உங்களை வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். வாகன சம்பந்தமாக மற்றும் சொத்து சம்பந்தமாக நற்செய்திகள் உண்டாகும். குடும்பம் வழி வரவேண்டிய பணம் அல்லது சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலனை தரும். கணவன் மனைவியிடையே புரிதல் உண்டாகும். மனைவியிடமிருந்து நீங்கள்
நீங்கள் எதிர்பார்த்த உதவி அவர்களின் தாயார் வழி அல்லது அவர்களது உறவினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நற்பலனை தரும். வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்த காரியம் உங்களுக்கு பிறரின் உதவியால் வாகனம் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் போன்ற ஆசைகள் நிறைவேறும் தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்ப ஒற்றுமையும் அதிகமாகும். பிறரிடம் சற்றே கவனமாக பழகுவது நல்லது. எனினும் பெண்களிடம் சற்றே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமும் தேவை. கடகராசி அன்பர்களே, இன்று தொட்டது துலங்கும். திடீர் தனவரவு உங்களை வந்து சேரும். நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறவினர்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். இவ்வளவு நாட்களாக முயற்சி செய்தும் நடக்காத காரியங்கள் யாவும் தடையின்றி நடக்கும். திடீர் திருமண பேச்சு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக கடன் வாங்குவீர்கள். அதுவும் கல்வி கடன் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காக கடன் உதவி பெறுவீர்கள். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். சிறப்பான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் பயணங்களால் சற்று சிரமங்கள் இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு நலமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறிது கலகம் ஏற்பட்டு பின்பு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சுக்கிரனுடன் கேதுவும் உள்ளார். உங்களது ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்துள்ளார். அரசு சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான செய்தி வந்து சேரும். மேலதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பதவி உயர்வு சம்பந்தமாக அல்லது வேறு இடத்திற்கு மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறையும். உங்களது ராசிக்கு 3ஆவது இடத்தில் செவ்வாய் உள்ளதால் சகோதர வழியில் பூமி லாபம் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் பயணம். தாயாருக்காக உங்களுக்கு சற்றே செலவுகள் ஏற்படலாம். எனினும் தாயாரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நினைத்த காரியமும் வெற்றியாகும். எதிர்பார்த்த நன்மையும் உண்டாகும். அரசியலில் புதிய பொறுப்புகள் கைவரலாம். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு மாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் வெளிநாட்டிலிருந்து பணம் வரவோ அல்லது நீங்கள் வெளியூரில் செல்வதற்கான முயற்சியும் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேது உள்ளார். உடல் உபாதைகளுக்காக சற்று மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உங்களது ராசியிலேயே உங்களது ராசிநாதன் சூரியனுடனும் இணைந்து உள்ளதால் எதிர்பார்த்த உதவிகள், அரசியல் சம்பந்தமான நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயத்தை எதிர்பார்க்கும் விதமாக நற்செய்திகள் வந்து சேரலாம். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பேச்சில் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நன்கு யோசித்து நிதானமாக முடிவெடுத்தால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். மனைவி வழி வரவேண்டிய பணம் அல்லது சொத்து வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் நிறையும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். எடுத்த முடிவுகளை நன்றாக ஆலோசித்து முடிவெடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது நன்மை செய்யும். புதிய
தொழில் சம்பந்தமாக லாபம் அதிகரிக்கும். இன்று தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளார். அத்துடன் கேதுவும் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் சற்றே குழப்பங்கள் குடும்பத்தில் உண்டாகலாம். தகப்பனார் வழியில் சில செலவுகள் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருப்பதால் உங்களுக்கு சற்று மனக்கவலைகளும் தோன்றலாம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களது ராசியிலேயே செவ்வாயும் இணைந்துள்ளார். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபங்களும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாகும். தனியாக செய்யும் தொழிலிலும் லாபம் அதிகமாகும். உணவு தொழிலில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும். உலோகம் போன்ற தொழில்களில், தங்க நகை இது போன்ற தொழில்களில் எல்லாம், பட்டறை தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருப்பதால் கவனமாக இருக்கவும். முருகனை வழிபட இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளார். பூமி தொடர்பான தொழில்களில் சற்று போட்டிகள் பொறாமைகள் உண்டாகும். கவனமாக இருக்கவும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பெண்களால் உங்களுக்கு சற்று தொல்லைகள் ஏற்படலாம். வாய் வார்த்தைகளை சற்று தவிர்க்கவும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கும். எனினும் உடல் உபாதைகளால் சற்று சிரமப்படுவீர்கள். திடீரென்று தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால் இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்திகளும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கவலைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக மனதிற்கு குழப்பங்கள் தோன்றினாலும் அவையாவும் நீங்கும் விதமாக நற்செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீரென்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கல்விக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களும் மனக்கலக்கங்களும் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கவும். உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். நற்பெயரும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் பயணத்தால் எதிர்பார்த்த உதவியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்யஸ்தானத்தில் இருக்கும் சூரியனும் புதனும் உங்களுக்கு தகப்பனார் வழியில் சொத்துக்கள் வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நற்செய்தியும் வந்து சேரும். தகப்பனாருடன் போட்டி மனப்பான்மை இருந்தது மாறும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உண்டாகும். பிரிந்து போனவர்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள். ஆனால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், பூமி சம்பந்தமான ஏற்பட்ட தொல்லைகள் இவை தீர்வதற்கான நற்செய்திகளும் கிடைக்கும். வியாபார ரீதியாக தன வளர்ச்சி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மண் சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். கால்நடைகளால் அதிகமான லாபம் வந்து சேரும். கூட்டுத் தொழிலில்
உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பயணங்களும் நல்ல பெயர்களும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். முருகனை வழிபட இன்று அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று தடைகள் யாவும் விலகி மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாக இருக்கும். எடுத்த காரியம் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். நீண்ட தூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். திடீர் தனவரவு கைகூடும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உள்ளவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாகும். இதுவரைக்கும் தொழிலில் எந்த சிறப்பும் இல்லை, எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் என்று நினைப்பவர்களுக்கு இன்று திடீர் முடிவுகளும் வரலாம். பிறரது உதவியுடன் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்காக வெளியூர் செல்வீர்கள். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இன்று தனவரவு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். 4ஆம் இடத்தில் குரு உள்ளார். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனின் பயணம், அத்துடன் கேதுவும் உள்ளதால் உடல் உபாதைகள் இருக்கும். அதற்காக உங்களுக்கு புதிய தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளதால், சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அத்துடன் பூமி சம்பந்தமான தொடர்புகள், மருத்துவம் சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். மருத்துவர்களுக்கு இன்று லாபம் அதிகமாகும். மருத்துவ படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்வீர்கள் அல்லது வெளியூர் செல்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் புதிய பொறுப்புகள் கைவரும். திடீர் தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த பலனாக இருக்கும். பிள்ளைகளால் மன அமைதி கிட்டும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரிவுக்கு பின் இருவரும் ஒன்றாகக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் நீங்கிவிடுவதற்கான புதிய செய்திகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த நற்செய்தியும் உங்களுக்கு குடும்பத்தில் உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். இன்று உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். கூட்டுத் தொழிலில் சிறப்பான பலன்கள் உண்டு. இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.